அன்பு மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அதோட இன்ட்ரோடக்ஷன் இது நம்ம பார்த்தோம். எது வரைக்கும் வந்தோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வரைக்கும் வந்தோம். ஸோ அது நடத்தும் போது ஒரு சின்ன 2 ஏரியால எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. அதை கொஞ்சம் நீங்க ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ நான் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும்போது எதை சொன்னேன் அப்படின்னா the stems are modified into or shoots are modified into condensed form that is called flower அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்க. அதே மாதிரி ஓவரிங்கிறது is a bulged portion of gynoecium. பெண் இனப்பெருக்க உறுப்பினுடைய திரண்ட பகுதிக்கு தான் என்ன பேரு? ஓவரின் பேர். ஓவரி என்னவா மாறும்? ஃப்ரூட்ஸா மாறும். அந்த ஓவரிக்கு உள்ளரி வரிசையா ரவுண்டா இருக்குல்ல, அதுக்கு பேர் ஓவியம். அதுலயும் கன்ஃபியூஷன் ஆகாம என்ன பண்ணீங்க, லாஸ்ட் வீடியோ என்ன ரிவைஸ் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹையர் பிளான்ட்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹையர் பிளான்ட்ஸ். இப்போ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம் இருக்குன்னா ஃபெர்டிலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபெர்டிலைசேஷன் பாருங்க, இப்போ ஹையர் பிளான்ட்ஸ்ல ஃபெர்டிலைசேஷன் இருக்கு. The higher plants fertilizations are divided into 3 different events. How many events? 3 different events வந்து அதுக்குள்ள நடக்குது. First one பாத்தீங்கன்னா the first one is pre fertilization. அப்ப ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ப்ரீ அப்படின்னா என்ன தெரியுமா? முன்னாடி அர்த்தம். ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்கும் அந்த ஈவென்ட்ஸ் பத்தி பார்க்கிறது வந்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன். அப்போ ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிச்சு, ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி ரெண்டாவதா நடக்கிற அந்த ஈவென்ட்க்கு என்ன பேர் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன். இப்போ இந்த ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச பிறகு நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் தி தேர்ட் ஈவென்ட் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ்ல முக்கியமான ஒரு ஈவென்ட் வந்து ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன்ல எத்தனை ப்ராசஸ் இருக்கு? ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன சொல்றோம்? ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் சொல்றோம். அந்த ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சோன்னா வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னது? போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். அப்போ கருவுறுதல் நடக்கும். கருவுறுதல் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு. அது வந்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச பிறகு சில ஈவென்ட்ஸ் நடக்க வேண்டியிருக்கு. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் டீடைலா பார்க்க போறோம். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன். இப்போ இந்த ப்ரீ ஃபெர்டிலைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் நல்லா பாத்துக்கணும். எதோட ஸ்ட்ரக்சர்? ப்ரீ ஃபெர்டிலைசேஷனோட ப்ரீ ஃபெர்டிலைசேஷனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவென்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். எதை பார்க்க போறோம்? ப்ரீ ஃபெர்டிலைசேஷனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவென்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பிளான்ட் இருக்கு. ஓகே, ஒரு பிளான்ட் இருக்கு. இந்த பிளான்ட் வளரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அதுல சேஞ்சஸ் வரும். சார் என்ன சார் சேஞ்சஸ் வரும் பாத்துருவோமா? அந்த பிளான்ட்டோட டெவலப்மென்ட்ல ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். அப்போ ஒரு பிளான்ட் வளரும் போது என்னென்ன சேஞ்சஸ் வரும்? ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து வரும். ஹார்மோனல் சேஞ்சஸும் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸும் வரும். இப்போ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து பிளான்ட்டுக்குள்ள வந்தோட பிளான்ட்டுக்குள்ள ஒரு முக்கியமான process நடக்கும். that process name is differentiation. புரியுதா உங்களுக்கு? பிளான்ட் வளருது, பிளான்ட்டுக்குள்ள என்ன சேஞ்சஸ் வருது? ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வருது. இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் சொல்றோம். என்ன டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா பிளான்ட்டோட பாடியில, தாவரத்தோட உடல்ல ஏதோ மாற்றங்கள் உருவாகும் போது அப்ப என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னா அந்த லீஃப் ஏரியா
லீஃபும் ஸ்டெம்மும் மட்டும் இருந்த இடத்துல இப்போ பட்டு வந்து டெவலப் ஆகுது. லீஃபும் ஸ்டெம்மு தான் அந்த பிளான்ட்ல இருந்துச்சு. அப்போ அங்கே என்ன வரப்போகுது? மொட்டு வரப்போகுது. அப்போ மொட்டு வரணும், ஃப்ளவர் வரணும் அப்படின்னா அங்கே ஒரு growth இருக்கும், நியூ growth இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? பிரைமார்டியம் சொல்லுவோம். தட் பிரைமார்டியம் இஸ் கால்டு ஃப்ளோரல் பிரைமார்டியம். இப்போ ஃப்ளோரல் பிரைமார்டியம்னா என்ன? இப்போ ஒரு மொட்டு உருவாகக்கூடிய பகுதி. மொட்டு உருவாகிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஓரத்தில் அப்படியே growth வரும், மொட்டு மாதிரி. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ளோரல் பிரைமார்டியம். இப்போ என்ன உருவாயிடுச்சு? ஃப்ளோரல் பிரைமார்டியம் உருவாச்சு. இப்போ அந்த ஃப்ளோரல் பிரைமார்டியம் உருவானாவே ஆஃப்டர் சம் டேஸ் ஆர் மந்த், சில நாட்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு இந்த லீஃப் பிரைமார்டியம் என்ன மாறும் அப்படின்னா ஃப்ளோரல் பட்டா மாறும். ஃப்ளோரல் பட்டா வந்து மாறும். இப்போ ஃப்ளோரல் பட்டா மாறுச்சுன்னா ஃப்ளோரல் பட் become modified into flower. ஃப்ளோரல் பட் become modified into flower மாறிடும். இப்போ ஃப்ளவர்ல எத்தனை பார்ட்ஸ் தான் இருக்கு? பழைய கதை. ஃப்ளவர்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? அந்த பார்ட்ஸ்னு சொல்லலாம், ரிங்ஸ்னு சொல்லலாம், ஹோல்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? எத்தனை ஹோல்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் காலிக்ஸ். இது வந்து என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். நம்பர் 2 கொரல்லா. இது எப்படி இருக்கும்? கலர்ஃபுல்லா இருக்கும், சென்டரா இருக்கும். தேர்ட் பார்ட் ஆண்ட்ரீஷியம். Male reproductive part. Then fourth part gynoecium. அப்போ ஒரு ஃப்ளவர்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கும்? 4 பார்ட்ஸ் இருக்கும். இத பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பேசணும். இவங்க ரெண்டு பேரும் வந்து நான் எசென்ஷியல் ரிங்ஸ். இவங்க ரெண்டு பேரும் எசென்ஷியல் ரிங்ஸ். அதுக்கான காரணத்தை நம்ம சொன்னோம். ரீப்ரொடக்ஷன்ல டைரக்டா இன்வால்வ் ஆகுறதுனால ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியம் என்ன சொல்றோம்? எசென்ஷியல் ரிங்ஸ் சொல்றோம். இவங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பு பணியிலையும் பாலினேஷன்லையும் ஈடுபடுறதுனால வந்து நான் எசென்ஷியல் ரிங்ஸ் சொல்றோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா the development of male reproductive structure. அப்போ நம்ம அந்த பக்கம் வந்துடலாம். இப்போ male reproductive structure இது அடுத்த ஹெட்டிங் male reproductive structure. Male reproductive structure அப்படின்னா யாரு? நல்லா தெரியுமே உங்களுக்கு. தேர்ட் பார்ட் ஆண்ட்ரீஷியம். இப்போ the andrecium is made up of stamen. Andrecium is made up of stamen. Stamen is the male reproductive part. Stamen. இப்போ stamen சொல்லும்போது ஸ்டேமன்ல என்னென்ன பார்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் 3 பார்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல இந்த பார்ட்ஸை நம்ம வந்து பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஆந்தர், ஓகே, அதை கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டிவ், அப்புறம் ஃபிலமெண்ட் அப்படிங்கிற 3 பார்ட் சேர்ந்தது தான் என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்டேமனா இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இது மெச்சூர் ஆகும்போது யார் மெச்சூர் ஆகுறா? ஸ்டேமன். ஸ்டேமன்ல உள்ள எஸ்பெஷலி தி ரீஜன் ஆஃப் ஆந்தர். இந்த ஆந்தர் மெச்சூர் ஆகும்போது ஆந்தருக்குள்ள என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா மைக்ரோஸ்போர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகும். என்ன டெவலப் ஆகும்? மைக்ரோஸ்போர். இந்த மைக்ரோஸ்போருக்கு இன்னொரு பேர் என்ன சார்? இப்போ புரிஞ்சு போயிட்டு பாருங்க உங்களுக்கு. போலன் கிரெயின்ஸ். இப்போ என்ன டெவலப் ஆயிடுச்சு? போலன் கிரெயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேல் gametophyte. 1 மார்க்ஸ் போட்டு வச்சுக்கோ. மைக்ரோஸ்போர் ஆர் போலன் கிரெயின்ஸ், இதுக்கு தான் என்ன பேரு? ஆர் மேல்
gametophyte அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஜஸ்ட் இத ரிவைஸ் பண்ணிடலாமா நாம? பாருங்க, sexual reproduction in higher plants, அதுல fertilization is an important event. அந்த fertilizationல 3 different process இருக்கு. fertilization நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில preparative functions இருக்கு. அந்த preparative functions வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா pre fertilization சொல்றோம். அதுக்கு அப்புறமா தான் என்ன நடக்கும்னா fertilization நடக்கும். அந்த fertilization முடிஞ்ச உடனே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம என்ன சொல்றோம்? post fertilization சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன்ல ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவென்ட்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு, ஈவென்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட் வளரும் போது அது பாடியில ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வருது. அப்ப ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வரும்பொழுது அதுல வந்து சில மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேரு? டிஃபரன்ஷியேஷன். ஒண்ணுல தாவரம் வந்து முதிர்ச்சி அடைஞ்சதுன்னு அர்த்தம். முதிர்ச்சி அடைஞ்சது என்ன நடக்கும்? ஃப்ளவர்ஸ் வரும். அப்ப டிஃபரன்ஷியேஷன் ஆனோடனே அந்த மலர் உருவாவதற்காக ஒரு மொட்டு வந்து அங்க கொஞ்சோண்டு ஒரு மொட்டு அப்படி லேசா வருதுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ளோரல் பிரைமாடியம் அப்படின்னு சொல்றோம். ஃப்ளோரல் பிரைமாடியம் அந்த இடத்துல மலர் வெளில வரப்போகுது. அந்த ஃப்ளோரல் பிரைமாடியம் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்த பிறகு அது வந்து மொட்டா மாறும், ஃப்ளோரல் பட்டா மாறும். இந்த ஃப்ளோரல் பட்டு என்ன பண்ணும்? ஃப்ளவரா மாறும். ஃப்ளவர்ல 4 பார்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். லாஸ்ட் வீடியோல நம்ம ரொம்ப கிளியரா பார்த்தோம். calyx, it is a green color. manap of sepals. corolla is a attractive nature, centered nature, adha corolla. அப்புறம் வந்து androecium is a male part, it is made up of stamen, and gynoecium is a female part, made up of carpels அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். ரைட், இப்போ male reproductive structure பார்க்க போறோம். male reproductive structure is a androecium, right? androecium. The androecium is made up of stamens. The stamens have 3 different parts. One is anther, another one is a connective, another one is a filament. So it is a structure. During the maturation of stamen, the anther become too mature to develop the spores. அந்த மேல உள்ள அந்த பல்ஜிட் போர்ஷன்ல போலன் கிரெயின்ஸ் இருக்கும்ல, அந்த ஆந்தர் வந்து மெச்சூர் ஆகும்போது உள்ளுக்குள்ள போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அந்த போலன் கிரெயின்ஸ் தான் என்ன பேருனா மைக்ரோஸ்போர். என்ன பேரு? மைக்ரோஸ்போர் ஆர் போலன் கிரெயின்ஸ் ஆர் மேல் gametes. சோ புரியுதுங்களா இது வரைக்கும்? இப்போ இதோட கண்டினியூவேஷன் போறோம். ஆந்தர் how to mature, ஆந்தர் வந்து எப்படி வளர போகுது அப்படி சொல்லி பார்க்க போறோம் வித் டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர், the heading என்ன படத்தை பார்க்க போறது? டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். development of அடுத்து பார்க்க போற ஹெட்டிங் என்ன? டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். இப்போ இந்த பிரைமார்டியாவுல இருந்து என்ன டெவலப் ஆக போகுது? ஆந்தர் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து டெவலப் ஆயிடுச்சு. இந்த ஃப்ளவர்ஸ்க்குள்ள 4 பார்ட்ஸ் இருக்கும் நான் சொன்னேன். அதுல மேல் பார்ட் androecium. androecium is made up of anther. இந்த ஆந்தர் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படி சொல்லி பார்த்தோம்னா எக் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஆந்தர் எப்படி சார் இருக்கும் பாருங்க. நான் ரோமன் லெட்டர் 1 அப்படின்னு போடுறேன். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல anther is a mass of homogeneous tissue. mass of homogeneous tissue, ஒரே மாதிரி திசுக்கள் நடுவுல இருக்கும். அதை சுத்தி என்ன இருக்கும்? எபிடெர்மிஸ் இருக்கும். இப்போ நான் டயகிராம் வரையறேன் பாருங்க. இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா homogeneous tissue. என்ன homogeneous tissue பாருங்க, நடுவுல எல்லா திசு பச்சை கலர்ல இருக்கு பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி திசுக்களா இருக்கும். இத சுத்திட்டு அப்படியே யார் இருக்கா? சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ் இருக்கு. இப்போ இது எதோட டெவலப்மெண்ட்? ஆந்தர் வந்து எங்கா இருக்கும்போது இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் செக்ஷன் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு என்ன பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு யங் ஸ்டேஜ்ல ஆந்தர் எப்படி இருக்கும்? மாஸ் ஆஃப் homogeneous tissue in the center. homogeneous tissue center இது ரொம்ப முக்கியம். சரி, இது மேல யார் சரௌண்ட் பண்ணிருப்பா? single layer of single layer of epidermis. இங்க வந்து single layer முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? ஒரு ஆந்தர் இருக்கு,
வளராது, இப்பதான் வளர ஆரம்பிக்கிற உருவாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆர்டர். அதை எடுத்து நான் செக்ஷன் பண்ணியிருக்கேன். செக்ஷன் பண்ணி உள்ள பார்க்கும்போது எதுவுமே டிஃபரன்ஸ் தெரியல. உள்ள திசு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி தான் ஹோமோஜினஸ், அதாவது ஹோமோஜினஸ் டிஷ்யூ சொல்றோம். மாஸ்னா நிறைய மாஸ் ஆஃப் ஹோமோஜினஸ் டிஷ்யூ புக்ல இருக்கும். ரைட், எங்க இருக்கு? சென்டர்ல. அதை சுத்தி யார் இருக்கா? பிரவுன் கலர்ல வந்துருக்க பாருங்க, எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் என்ன லேயர்? சிங்கிள் லேயர். புரிஞ்சு போச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம எங்க போறோம்? செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னா, the younger the anther become developed into 4 lobes. எத்தனை லோபா மாறும்? it become developed into 4 lobes ஆ மாறும். இப்போ கவனிச்சுங்க டயகிராம். இப்போ எத்தனை லோபா மாற போகுது? 4 lobes ஆ வந்து மாற போகுது. இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மாஸ் ஆஃப் டிஷ்யூ இருந்துச்சு, ஒரு சிங்கிள் லேயர் எபிடெர்மிஸ் மட்டும் இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜ்னு வரும்போது இந்த சும்மா குரூப்பா இருந்தது, வடிவம் இல்லாமல் இருந்தது. இப்போ எத்தனை லோபம் ஆயிடுச்சு? 4 லோபம் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? 4 லோப்ஸ். பட்டர்ஃப்ளை மார்க்ல 4 பக்கம் உள்ளது வந்து லோப்ஸ். இந்த 4 லோப்ஸ்ல எபிடெர்மிஸ்க்கு கீழே உள்ள லேயர், அந்த லேயர் கிட்ட பேரு ஹைப்போடெர்மிஸ். எபிடெர்மிஸ் கீழே இருந்தா லேயர் கிட்ட பேரு ஹைப்போடெர்மிஸ். தெரியுதா? நமக்கு அனாட்டமில படிச்சிருக்கோம். இப்போ அந்த ஹைப்போடெர்மிஸ்ல ஒரு லோப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோப்லயும் ஒரு ஸ்பெஷல் செல் இருக்கு ஹைப்போடெர்மிஸ்ல. அந்த செல்லுக்கு என்ன பேரு? ஆர்கிஸ்போரியல் செல். என்ன செல் இது? ஆர்கிஸ்போரியல் செல். இந்த ஆர்கிஸ்போரியல் செல் என்ன டைப் ஆஃப் செல்? ஹைப்போடெர்மல் செல். இது எப்படி சார் இருக்கும்? இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. அந்த எத்தனை லோப் இருக்கு? 4 லோப் இருக்கு. பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஈச் ஹைப்போடெர்மல் செல் லார்ஜ், பெருசா இருக்கு. நியூக்ளியஸ் எப்படி இருக்கு? லார்ஜ் நியூக்ளியஸா இருக்கு. இந்த செல்லை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆர்கிஸ்போரியல் செல்லுன்னு சொல்றோம். இந்த நடுவுல பிளாக் கலர்ல ஏதோ ரவுண்டா பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இதுக்கு பேரு கனெக்டிவ் அப்படின்னு பேரு. கனெக்டிவ்னு அர்த்தம் to all the lobes are joined together. இந்த எல்லா லோபையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன பேரு? கனெக்டிவ் அப்படின்னு சொல்லி பேரு. இதான் ஸ்டேஜ் நம்பர் 2. Next we move on stage number 3. Stage number 3. இப்போ அந்த தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதோட ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, நம்பர் 1 என்ன? எபிடெர்மிஸ். நம்பர் 2 என்ன? ஆர்கிஸ்போரியல் இன்சியல். நம்பர் 3 என்ன? கனெக்டிவ். இந்த இடத்துல வரையாம இருக்கனால அந்த டிஷ்யூக்கு என்ன பேரு? மாஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஷ்யூ. சோ இது மாதிரி இருக்குங்களா? இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, தேர்ட் ஸ்டேஜ்ல இந்த ஆர்கிஸ்போரியல் இன்சியல் நம்பர் 2 போட்டுருக்காங்கல்ல, ஆர்கிஸ்போரியல் செல்ஸ். இந்த செல் தானே? இந்த ஆர்கிஸ்போரியல் செல் வந்து டிவைட் ஆக போகுது. என்ன ஆக போகுது? டிவைட் ஆக போகுது. இது ரொம்ப முக்கியம். எப்படி டிவைட் ஆகுதுன்னு பாருங்களேன். குறுக்கா தெரியுதா? ஆர்கிஸ்போரியல் செல் அப்படியே அதோட உடம்ப, அந்த செல் தன்னோட பார்ட்டை ரெண்டா பிரிச்சுக்கும். நல்லா பாத்துங்க, எப்படி பிரியுது? 2 பாதியா தன்னை வந்து பிரிக்குது. இது மாதிரி பிரிக்குது. சார் இந்த டிவிஷனுக்கு என்ன சார் பேரு? that division is called periclinal division. என்ன டிவிஷன்? periclinal division. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நல்லா இன்னொரு வாட்டி கூட பாத்துக்க. ஒரு செல் இருக்கு, இதான் செல்லு. இந்த செல்லு கரெக்டா அப்படி 2 ஈவனா பிரிஞ்சிச்சுன்னா, இது ஒரு செல்லாவும் இது ஒரு செல்லாவும் பிரிஞ்சிச்சுன்னா, that division is called periclinal division. இப்போ periclinal divisionல யாரு பிரிஞ்சது? பிரிஞ்சால் யாரு? ஆர்கிஸ்போரியல் செல். ஆர்கிஸ்போரியல் செல் ரெண்டா பிரிஞ்சிச்சு. அப்ப ரெண்டா பிரிஞ்சிச்சுன்னா நல்லா கவனி பாரு. ஆர்கிஸ்போரியல் செல்லு, இந்த செல் என்ன செல்லு? ஆர்கிஸ்போரியல் செல். லார்ஜா இருக்கும், லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும். புரியுங்களா? திருப்ப எழுதுறேன், ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆர்கிஸ்போரியல் செல். இந்த ஆர்கிஸ்போரியல் செல் எப்படி டிவைட் ஆகுது? எப்படி டிவைட் ஆச்சு? என்ன கிளைனல்? நான் பெரிக்ளைனல் டிவிஷன். இப்படி டிவைட் ஆகும்போது மேல ஒரு செல் வரும். அந்த செல்லுக்கு என்ன பேரு? அப்பர் செல். கீழே ஒரு செல் வரும். அந்த செல்லுக்கு என்ன பேரு? லோயர் செல். ஓகேங்களா? எத்தனை டைப் ஆஃப் செல் வருது? இல்ல 2 செல்ஸ் வருது. நல்லா கவனிச்சுக்கோ, ரொம்ப முக்கியம். கன்ஃபியூஸ் ஆயிடாத. பாருங்க, ஒன்னு வந்து அப்பர் செல், இன்னொன்னு லோயர் செல். ஒன்னு மேல உள்ள செல், ஒன்னு கீழே உள்ள செல். அப்பர் செல் அண்ட் லோயர் செல் தான். அப்பர் செல் அண்ட் லோயர் செல். இந்த அப்பர் செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரைமரி. முக்கியமா அப்பர் செல்லுக்கு என்ன பேரு? பிரைமரி
பிரைமரி பரைட்டல் செல். பிரைமரி பரைட்டல்ஸ் கேட்பாங்க. இப்போ யாரு பிரிஞ்சால் யாரு ஆர்கிஸ்போரியல் செல் ரெண்டா பிரியுது. என்ன டிவிஷன்? பெரிக்ளைனல் டிவிஷன். அப்படி டிவிஷன் வரும்போது ரெண்டு செல் வருது, ஒன்னு அப்பர் செல் லோயர் செல். இந்த அப்பர் செல்லுக்கு என்ன பேரு? பிரைமரி பரைட்டல் செல். அப்பர் செல்லுக்கு என்ன பேரு? பிரைமரி பரைட்டல் செல். அப்ப லோயர் செல்லுக்கு என்ன சார் பேரு? பிரைமரி ஸ்போரோஜீனஸ். பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல். இப்போ புரியுதா உங்களுக்கு? யாரு ஆர்கிஸ்போரியல் செல் ரெண்டா பிரியுது. என்ன மெத்தட்ல பிரிஞ்சிச்சு அது? தட் இஸ் என்ன கிளைனல் ஆன்டி கிளைனல் டிவிஷன்ல பெரிக்ளைனல் டிவிஷன்ல என்ன பண்ணிடுச்சு? பிரிஞ்சிச்சு. பெரிக்ளைனல் டிவிஷன்ல பிரியும்போது மேல ஒரு செல் கீழ ஒரு செல், அப்பர் செல் அண்ட் லோயர் செல். அப்பர் செல்லுக்கு என்ன பேரு? பிரைமரி பரைட்டல் செல். லோயர் செல்லுக்கு என்ன பேரு? பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல். இப்போ ஆர்கிபோரியல் செல் அதே கான்செப்ட் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணணும், நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும், அதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஆர்கிஸ்போரியல் செல் எப்படி டிவைட் ஆனிச்சு? பெரிக்ளைனல் மெத்தட்ல டிவைட் ஆனிச்சு. அப்ப எத்தனை செல் கிடைச்சிச்சு நமக்கு? 2 செல் கிடைச்சிச்சு பாருங்க. ஒன்னு அப்பர் சைடுல இருக்கக்கூடிய பிரைமரி பரைட்டல் செல், ரெண்டாவது லோயர் சைடுல இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்போரோஜீனஸ். அப்போ அந்த பிரைமரி பரைட்டல் செல் வந்து எதை நோக்கி வளரும்? இப்போ கொஞ்சம் கவனிச்சுங்க, திரும்ப கவனிங்க. இது வந்து பிரைமரி தட் இஸ் ஆர்கிஸ்போரியல் செல். பெரிக்ளைனல் மெத்தட்ல டிவிஷன் ஆகுது. மேல உள்ள செல் பிரைமரி பரைட்டல் செல், கீழே உள்ள செல் பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல். இப்போ பிரைமரி பரைட்டல் செல் எதை நோக்கி வளருது? எதை நோக்கி வளருது பாருங்க, இந்த பக்கம் டிவைட் ஆகும். அப்போ மேல யார் இருக்கா? எபிடெர்மிஸ். அப்போ பிரைமரி பரைட்டல் செல் எதை நோக்கி வளருது? எபிடெர்மிஸ் நோக்கி வளருது. அப்போ ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ எதை பார்த்து வளருது அப்படின்னா மிடில். எதை பார்த்து வளருது? மிடில். ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து மிடில் பார்த்து நடுப்பகுதியை நோக்கி வளருது. எபிடெர்மிஸ் நோக்கி யார் வளரா? பிரைமரி பரைட்டல் செல் வளருது. இந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும், சரிங்களா? இப்போ இதோட கண்டினியூஷன் நம்ம போகும்போது இப்படி வளருது இல்லையா? வளரும்போது பிரைமரி பரைட்டல் செல்ல என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. Now the primary parietal cell to develop many layers. இப்போ ஒரே ஒரு சிங்கிள் லேயரா இருந்த பிரைமரி பரைட்டல் செல் எத்தனை லேயர் ஆச்சு? இது வந்து சிங்கிள் லேயரா இருந்துச்சு. சிங்கிள் லேயர் இருந்தது, இப்போ எத்தனை லேயரா மாறுது? சிங்கிள் லேயர் become modified into many layer. இப்போ many layer எத்தனை லேயர் சார்? 2 to 5 layers. How many layers? 2 to 5 layers. What are the 2 to 5 layers? அப்ப அது நேம் எழுதுற நோட் பண்ணீங்க, எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். அவுட்டர் லேயர் வரேன் நானு. ஃபர்ஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ், லேயர் நம்பர் 2 endothelium. Number 2 is what? Endothelium. And number 3 middle layer. Number 4 tapetum. அப்படிங்கற 4 different layers வந்து யார் மாறிடுறா அப்படின்னா parietal cell மாறுது. parietal cell எத்தனை லேயரா மாறுது? 4 different லேயரா மாறுது. கொஞ்சம் கவனிச்சுங்க, அதையும் நான் டிரா பண்ணிடுறேன். என்னது இது? that is a epidermis. epidermis உள்ள அடுத்த ஒரு லேயர் இருக்கு. that layer is endothelium. எண்டோதியசியத்துக்கு உள்ள ஒரு லேயர் இருக்கு, மிடில் லேயர். இந்த மிடில் லேயருக்கு அவுட்டர்ல ஒரு லேயர் இருக்கு. that layer is called tapetum. புரியுதா உங்களுக்கு? இப்ப சிங்கிள் லேயரா இருந்த யாரு பிரைமரி பரைட்டல் செல் மல்டி லேயரா மாறிடுச்சு. எத்தனை லேயர் என்ன மாறி இருக்கு? எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டபீட்டம் அப்படிங்கிற
4 டிஃபரெண்ட் லேயரா மாறி இருக்கு. அப்ப சிங்கிள் செல் பாருங்க என்ன டிவிஷன் பெரிக்ளைன் வந்த மாதிரி இது மாதிரி இருக்கு. இப்போ 1 மார்க்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ எபிடெர்மிஸ் எந்த பக்கத்துல இருந்து அது வருது அப்படின்னா அவுட்டர் டு இன்னர். அவுட்டர் டு இப்படி கேட்டாங்கன்னா மறக்க கூடாது. இது இந்த டைரக்ஷன் வந்து அவுட்டர். ஏன்னா வெளியில இருக்கிற ஆள் யாரு? எபிடெர்மிஸ். உள்ள இருக்கிற ஆள் யாரு? டபிட்டம். அவுட்டர் டு இன்னர் அப்படி கேட்கலாம். இல்லைன்னா பெரிபெரி டு சென்டர்னு கேட்கலாம். இல்ல இன்னர் டு அவுட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க. என்ன கேக்குறாங்க? இன்னர் டு அவுட்டர். இன்னர் டு அவுட்டர் கேட்டா ஆர்டர் மறக்க கூடாது. அவுட்டர் டு இன்னர் கேட்டாங்கன்னா எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டபிட்டம் சொல்லுங்க லேயரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில இருந்து உள்நோக்கி. ஒருவேளை இன்னர்ல இருந்து அவுட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? இன்னர் டு அவுட்டர்னா டபிட்டம், மிடில் லேயர், எண்டோதீசியம், எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் ஹவ் டு டெவலப். ஓகே, இப்போ இந்த பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் வந்து என்னவா இருக்குன்னா 2n நேச்சர். என்ன நேச்சர்? 2n நேச்சர். வாட் இஸ் 2n? 2n என்னது? டிப்ளாய்டு. என்ன நேச்சர்ல இருக்குது? டிப்ளாய்டு நேச்சர்ல இருக்கு. 1 மார்க் கேட்பாங்க. The primary sporogenous cell is a diploid in nature. இந்த primary sporogenous cell என்ன மாற போகுதுன்னா become converted into that is microspore mother cell MMC அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோஸ்போர் மதர் செல்லா மாறுது. இப்போ பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் 2n டிப்ளாய்டா இருக்குது. மைக்ரோஸ்போர் மதர் செல்லா மாறுது. அப்ப மைக்ரோஸ்போர் மதர் செல் என்ன கண்டிஷன் அப்படின்னா தட் திஸ் ஆல்சோ டிப்ளாய்ட் இன் கண்டிஷன். அப்போ the primary sporogenous cell diploid cell microspore mother cell ஆ மாறும்போது நடக்கக்கூடிய டிவிஷன் என்ன அப்படின்னா 2n become converted into 2n. அப்போ 2n diploid வந்து diploid cell ஆவே மாறுது அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய டிவிஷன் என்ன டிவிஷன்? மைட்டாசிஸா மியாசிஸா? மைட்டாசிஸ். இம்பார்ட்டன்ட் பா. பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் என்ன மாறுது? டிப்ளாய்டு நேச்சர். மைக்ரோஸ்போர் மதர் செல் MMC ஆ மாறுது. அதுவும் 2n. இப்போ நடக்கக்கூடிய டிவிஷன் என்னது? மைட்டாசிஸ் டிவிஷன். இப்போ இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் என்ன மாற போகுது அப்படின்னா மைக்ரோஸ்போர் டெட்ராடா மாற போகுது. போலன் டெட்ரேட் சொல்லுவோம். போலன் டெட்ரேட் ஆர் மைக்ரோஸ்போர் டெட்ரேட். மைக்ரோஸ்போர் டெட்ரேடா மாற போகுது. இப்போ இந்த மைக்ரோஸ்போர் டெட்ரேட் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா that is called a 4 haploid. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க போலன் டெட்ரேட் ஆர் மைக்ரோஸ்போர் டெட்ரேட்னா என்ன அர்த்தம்னா 4 ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர். அப்போ டிப்ளாய்டு என்ன மாறிடுது அப்படின்னா ஹாப்ளாய்டா மாறுது. அப்ப டிப்ளாய்டு வந்து ஹாப்ளாய்டா மாறணும். அப்ப யாருக்கு டிப்ளாய்டு? மைக்ரோஸ்போர் மதர் செல் இஸ் டிப்ளாய்டு. அது இப்போ ஹாப்ளாய்டா மாறுதுன்னா அப்ப நடுவுல நடக்கக்கூடிய டிவிஷன் என்னவா இருக்கும்? மியாசிஸ். என்ன டிவிஷனுங்க? மியாசிஸ். இப்போ மைக்ரோஸ்போர் டெட்ரேட் வந்துருச்சு. அப்போ அதுல என்ன இருக்கும்? 4 ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்கோப் இருக்கு. எத்தனை மைக்ரோஸ்கோப் இருக்கு? 4 ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர் இருக்கு. அப்போ ஆஃப்டர் தி மெச்சுரேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் போலன் டெட்ரேட் என்ன மைக்ரோஸ்போர் மதர் செல் போலன் டெட்ரேடா மாறுச்சு. இப்போ போலன் டெட்ரேட் டு இன்வால்வ் தி மெச்சுரேஷன். இது மெச்சூர் ஆனோனே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 மைக்ரோஸ்போர்ஸ். எத்தனை மைக்ரோஸ்போர் கிடைக்குது? 4 மைக்ரோஸ்போர் வந்து கிடைக்குது. சோ இதுக்கான டயகிராம்ஸ் பார்த்துலாமா? கொஞ்சம் கவனிங்க. இப்போ பாருங்க, பிரைமரி பேரட்டல் செல் வந்து இந்த எத்தனை லேயர் உருவாக்கி இருக்கு? 4 லேயர் உருவாக்கிடுச்சுங்களா? உருவாக்கின பிறகு பாருங்க, இந்த சென்டர்ல உள்ள இந்த டிஷ்யூக்கு என்ன பேரு? இந்த டிஷ்யூக்கு பேரு கனெக்டிவ். சென்டர்ல உள்ள இந்த டிஷ்யூக்கு என்ன பேரு? கனெக்டிவ். இப்போ அந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கு பக்கத்துல இருக்க இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல ஆக்குபை பண்ணி இருக்கக்கூடிய செல் தான் என்ன செல் அப்படின்னா மைக்ரோஸ்போர் மதர் செல். நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க. இப்போ ப்ளூ கலர்ல ரவுண்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அந்த செல் தான் யார் அப்படின்னா அங்க பாருங்க பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல். என்ன செல்? முன்னாடி மாத்தி சொல்லிட்டு நல்லா கவனிச்சுங்க. நடுவுல இந்த ப்ளூ கலர்ல நான் இப்போ வரைஞ்சிருக்கிற செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரைமரி
ஸ்போரோஜினஸ் செல். என்ன செல்? பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ். இப்போ இது மெச்சூர் ஆனா என்னவா சார் மாறும்? அது இந்த செல்ல நான் வரையணும் கவனிச்சுங்க. ரெண்டாவது இங்க வரையறேன். இது மெச்சூர் ஆகும்போது ஒரு ஸ்பெஷல் செல்லா மாறும். சம்வாட் செப்பரேட், கொஞ்சம் தனித்தனியா போகும். இந்த செல்லுக்கு என்ன சார் பேரு அப்படின்னா எம்எம்சி. என்ன எம்எம்சி? மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். இப்போ பாருங்க, இது ஒரு பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்லும் 2n, மைக்ரோஸ்போர் மதர் செல்லும் 2n. அப்போ இங்கேருந்து இது இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜுக்கு போகும்போது நடக்கக்கூடிய டிவிஷன் என்ன டிவிஷன்? மைட்டாசிஸ் டிவிஷன். என்ன டிவிஷன்? மைட்டாசிஸ் டிவிஷன். சொல்லி கொடுத்தோம் இல்லையா? சரி, அடுத்த ஸ்டேஜ்க்கு போகுது. அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. அடுத்த ஸ்டேஜ்ல மைக்ரோஸ்போர் மதர் செல். இப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல் என்ன மாறிடுதுன்னா போலன் டெட்ரடா மாறிடுது. போலன் டெட்ரடா மாறுது. சார் போலன் டெட்ரட் என்ன சார் இப்படி இருக்கு? 3 செல் தான் தெரியுது. போலன் டெட்ரட்ல 3 செல் தான் தெரியுது சார். நான் டெட்ரட்னு சொல்றீங்க சார் அப்படின்னா அர்த்தமா டயகிராம்ல பேக் சைடுல ஒன்னு இருக்கு. அப்ப எத்தனை இருக்கு? மொத்தமா 4 இருக்கு. இப்போ போலன் டெட்ரட் வந்துருச்சு. இந்த போலன் டெட்ரட் என்ன பண்ணும்னா மெச்சூர் ஆகும். போலன் டெட்ரட் மெச்சூர் ஆகும்போது பாருங்க, மெச்சூர் ஆகுதா? மெச்சூர் ஆனது எத்தனை மைக்ரோஸ்போர் வருது? 4 மைக்ரோஸ்போர் வருது. now develop the 4 மைக்ரோஸ்போர்ஸ். இப்போ இது என்ன நேச்சர்? ஹாப்ளாய்டு நேச்சர். யாரு? போலன் டெட்ரட்ல உள்ள 4 செல்லுமே ஹாப்ளாய்டு. இப்போ வெளியில வந்த பிறகு கிளியரா என்ன மாறிடுது? ஹாப்ளாய்டு நேச்சரா மாறிடுது. இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்லும் 2n டிப்ளாய்ட், மைக்ரோஸ்போர் மதர் செல் டிப்ளாய்ட், போலன் டெட்ரட் வந்து 4 ஹாப்ளாய்டு செல் வரதுனால ஹாப்ளாய்டு, போலன் கிரெயின்ஸும் ஹாப்ளாய்டு. இப்படி தான் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இங்க போலன் கிரெயின்ஸ்னா யாரு? மேல் கேமிட்டோஃபைட். மேல் கேமிட்டோஃபைட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இதே ஏரியால பொலினியம் அப்படிங்கிற டாபிக்கை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.